அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை நிகழ்த்தக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 262. இன்றைய நிகழ்விலே புனே சிம்பாயசிஸ் சர்வதேச பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பிரிவு நிறுவனமாக பெங்களூரிலே இயங்கக்கூடிய சிம்பயாசிஸ் மேலாண்மை ஆய்வு மையத்தினுடைய உதவி பேராசிரியர் டாக்டர் பா சண்முகப்பிரியா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் தன்னுடைய இளநிலை மேலாண்மை கல்வியை அரசு கலைக்கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். தன்னுடைய முதுநிலை மேலாண்மை கல்வியை அழகப்பா மேலாண்மை நிறுவனத்திலே பயின்றிருக்கின்றார். 2010ஆம் ஆண்டு பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்விலே யுஜிசி நெட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேர்விலே சிறப்பு தகுதி பெற்றிருக்கின்றார். 2017ஆம் ஆண்டு முனைவர் பட்ட ஆய்வினை கலசலிங்கம் பல்கலைக்கழகத்திலே மேலாண்மை கல்வி சார்ந்து தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை நிறைவு செய்திருக்கின்றார். அவருக்கான சிறப்பு திறன்கள், அவருடைய அந்த சுய விவர குறிப்பினை பார்த்து கொண்டே வந்தேன். பல்வேறு தளங்களிலே அவர் அந்த மேலாண்மை கல்வி சார்ந்தும் சமூக சேவை சார்ந்தும் இயங்கி இருப்பதை கண்டு வியந்தேன். சிறப்பு திறன், இவருடைய அந்த கீ ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு திறன்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துதல், வழிகாட்டுதல், தொழில்நுட்பம் சார்ந்த மேலாண்மை கல்வியை வளர்த்தெடுத்தல், ஆராய்ச்சியும் கல்வி வளர்ச்சியும், மேலாண்மை கல்வியிலே பன்னாட்டு அளவிலான சிறப்பு பயிற்சி முதலான பல்வேறு சிறப்பு திறன்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். ஒரு 16 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். தன்னுடைய தொடக்க பணி அனுபவத்தை மதுரையில் இருக்கக்கூடிய யாதவர் மகளிர் கல்லூரியிலே தொடங்கி இருக்கின்றார். அதன் பின்னாக திருமணத்திற்கு பின்னாக இப்படி கூட சொல்ல வேண்டும், கலசலிங்கம் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பணியாற்றி இருக்கின்றார். தற்பொழுது 2022ஆம் ஆண்டு முதலாக பெங்களூரிலே இருக்கக்கூடிய அந்த மேலாண்மை கல்வி நிறுவனத்திலே பணியாற்றி வருகின்றார். எப்பொழுதுமே இப்படி சொல்ல வேண்டும், எல்லா பெண்களினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆடவர் இருப்பார் என்று. ஆனால் சண்முகப்பிரியா மேடத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் 2 ஆடவர்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் அவருடைய தந்தையார், மற்றொருவர் எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் சார், அவருடைய இல்லத்தரசன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா எப்பயுமே ஒரு இயல்பாகவும் இனிமையாகவும் எளிமையாக இருக்கக்கூடிய பேராசிரியர் தான் பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் சார். அவர் எப்பொழுதுமே இயல்பாக இருக்கணும், சுதந்திரமா இயங்கணும், அவரவர்கள் வேலையை அவரவர்கள் செய்ய வேண்டும், யாருடைய சுதந்திரத்திலும் தலையிடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அந்த அளவிலே தன்னுடைய இல்லத்தரசியையும் அவருடைய பணி சார்ந்து அவருக்கான ஒரு சுதந்திரத்தை ஒரு இடைவெளியை கொடுத்து இயங்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சண்முகப்பிரியா அவர்கள் என்னுடைய தோழியோடு பணியாற்றிய பேராசிரியர் என்பதால் அவரை குறித்து நன்கு அறிவேன். அவருடைய அந்த துறையிலே சிறந்த புலமை வாய்ந்தவர். மாணவர்களை எப்பொழுதுமே ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய பேராசிரியர். மாணவர் சார்ந்த சேவை அமைப்புகளிலும் அவர் பணியாற்றி இருப்பதை காண முடிகிறது. 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வி நிறுவனம் வழங்கக்கூடிய சிறந்த விஞ்ஞானி விருதினை பெற்றிருக்கின்றார், யங் சயின்டிஸ்ட் ஃபெலோஷிப் அவார்டு. அது மட்டுமல்லாது 2018ஆம் ஆண்டு பெஸ்ட் ரிசர்ச் அவார்டு, சிறந்த ஆய்வாளர் விருது. 2015ஆம் ஆண்டும் 2017ஆம் ஆண்டும் தொடர்ச்சியாக பெஸ்ட் மென்டார் அவார்டு பை ஐஐடி, சிறந்த வழிகாட்டுனர் விருது அப்படின்னு கூட அது தமிழ்ல நல்லா சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2018ஆம் ஆண்டு சிறந்த அந்த சமூக பங்களிப்புக்காக அவருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நிறைய விருதுகள் இருக்கிறது. ஒரு 4-5 விருதுகளை மட்டுமே நான் இந்த இடத்திலே தொட்டு காட்டி இருக்கின்றேன். அவர் இன்று பேச எடுத்திருக்கக்கூடிய அந்த புத்தகம் தாஜி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய த ஹார்ட்ஃபுல்னஸ் வே. இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அது ஒரு தியானம் சார்ந்த ஒரு புத்தகம் என்று பேராசிரியர் குறிப்பிட்டார். நானும் அவர்களை 2008ஆம் ஆண்டு முதலாக பேராசிரியர் முத்தமிழ் செல்வன் நாங்கள் எல்லாம் அஞ்சா கல்லூரியிலே ஒரே காலகட்டத்தில் சேர்ந்த, ஒரே நாளில் பணியில் சேர்ந்த பேராசிரியர்கள். அப்பொழுது இருந்தே பேராசிரியர் எப்பொழுதுமே சொல்வார், சண்முகப்பிரியா மேடம் தியானம் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள். அவருடைய வீட்டிலே எப்பொழுதுமே தியானம் நடைபெறும். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தா தியான மையம் சார்ந்து அங்கே சென்று எல்லாம் மாணவர்களையும் அதை நோக்கி வழிபடுத்த
இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் நாம் விபாச்சனா தியானம், நிறைய தியானங்கள்ல நிறைய வகைகளை பார்க்கிறோம். ஒரு 48 நாள் வலையொலியில அந்த தகவலை பார்த்தேன். நிறைய தியானங்களே நிறைய வகைகள் இருக்கு. ராஜயோக தியானம் அப்படின்னா இப்ப இவர்கள் பேச போகக்கூடிய அந்த தியானம், ஏன்னா மருத்துவ முறைகள்ல ஒன்றாக கூட இன்றைக்கு பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால அந்த தியானங்கிறத அனுபவித்தவர்களுக்கே அது புரியும். அந்த அடிப்படையில இந்த நூலை சரியான ஒரு நூலை தாங்கள் உணர்ந்த அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக இந்த தியான நூலை குறித்து பேச இருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த அடிப்படையிலே பேராசிரியர் டாக்டர் சண்முகப்பிரியா அவர்களை அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னதாக ஒரே ஒரு நிமிடம் மட்டும், இந்த நூல் வாசிப்பு முற்றம் மூலமாக 262 வாரங்கள் நம்மோடு இயங்கி பயணித்த ஆசிரியர் கல்விக் கழக மாணவர்கள் நம் கல்லூரிக்கு தமிழர் மரபு திருவிழாவை முன்னிட்டு 4, 5, 6 ஆகிய 3 நாட்கள் நம்மோடு தங்கியிருந்து நம் கல்லூரியிலிருந்து கற்றுக்கொண்டார்கள். நாங்களும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம். அந்த மலேசிய மாணவர்களுக்கும் அவர்களை அழைத்து வந்த துறை தலைவர், மூத்த பேராசிரியர்கள் அத்துணை பேருக்கும், இளம் பேராசிரியர் முதலாக அத்துணை பேருக்கும் நாங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். அந்த மாணவர்கள் வருவதற்கு வாயிலாக அமைந்த இந்த நூல் வாசிப்பு முற்றத்தை நாங்கள் பெரு நன்றியோடு நினைந்து பார்க்கின்றோம். எத்தனையோ பல்வேறு அறிஞர்களை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிற இந்த நூல் வாசிப்பு முற்றம், அதை போல அந்த மாணவர்களினுடைய நட்பையும் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடக்க புள்ளியை வைத்துக் கொடுத்த பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன் சாராக இருக்கட்டும், துறைத்தலைவர் முத்துக்குமார் சார், மூத்த விரிவுரையாளர் அருள்நாதன் சார், இளம் பேராசிரியர் மேகவர்ணன் சார் உள்ளிட்ட அத்துணை பேராசிரியர் நன்றியோடு நினைக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பேராசிரியர் முனைவர் சண்முகப்பிரியா அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம், நீங்க பேசுங்க. நன்றி மேடம். முதற்கண் ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம், இன்று 262வது முற்றம் உறுதுணையாக இருந்து தொடர்ச்சியாக தன்னுடைய ஊக்கத்தாலும் ஆக்கத்தாலும் இதை வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் முனைவர் வினோத்குமார் சார் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கியதற்கும் முழுமையான மனப்பூர்வமான நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். ஸோ இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட புத்தகத்தின் தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி ஓரிரு நிமிடங்கள். இந்த புத்தகம் த ஹார்ட்ஃபுல்னஸ் வே. இந்த புத்தகம் ஆன்மீக தன்மை மாற்றத்திற்கான இதயம் சார்ந்த தியானம். இந்த புத்தகத்தின் நூல் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா தாஜி அப்படின்னு அடைமொழியாக அழைக்கப்படக்கூடிய ஒருவர். அவருடைய இயற்பெயர் கமலேஷ் பட்டேல் மற்றும் இணை ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஷுவா பொல்லக். இந்த புத்தகத்தை தேர்வு செய்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கம், பல புத்தகங்கள் வழியாக பல கருத்துக்கள், பல சிந்தனைகள், வாழ்வியல் மாற்றங்களை நம்ம சந்திச்சிருப்போம். இந்த புத்தகத்தின் ஒரு சிறப்பு இயல்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சிறந்த புத்தகத்திற்கான விருதையும் வாங்கியிருக்கு. இந்த இணையாசிரியர் அப்படின்றவரு, ஆசிரியர் இணையாசிரியர் இருவருமே இதுல ஒரு ஆராய்ச்சி நோக்குல இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. எப்படி ஆராய்ச்சி நோக்கம், எந்த வருடம் இது பண்ணப்பட்டது, எத்தனை பகுதிகளாக உள்ளது, எத்தனை பக்கங்கள் அப்படின்ற முழு விவரங்களை தற்போது பார்ப்போம். ஆசிரியர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரு குஜராத்தை சார்ந்தவர், ஆசிரியர் கமலேஷ் டி பட்டேல் அவர். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் என்று அழைக்கக்கூடிய நிறுவனம் பல நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பல பயிற்றுனர்களை வைத்து இந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு இதயம் சார்ந்த தியானத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அமைப்பு. இதோடைய உலக வழிகாட்டி, தியானத்தோட உலகத்தினுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம். அவரு தான் இந்த நூலாசிரியர். இந்த நூலாசிரியர் அப்படின்றவர் கமலேஷ் டி பட்டேல். அவர் உலக தியான அமைதிக்கான விருதையும் வாங்கியிருக்காரு. இந்திய அரசினுடைய பத்ம பூஷன் அவார்டி விருதாளர்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட பல ஒரு விருதுகளுக்கு உரித்தானவர்கள். ஸோ பல மாநிலங்கள்ல
இதோட சேவை முக்கியமாக சொல்ல போனா தியானத்தை பத்தின நம்ம காவல்துறையினர் மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பெரிய காவல்துறையினருக்கு இத கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. பல கல்லூரிகளில் நம்ம கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களிலும், பள்ளிகளிலும், கிராமங்களிலும், கிராமப்புறங்களிலும் எல்லா இடங்களிலும் இதனுடைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பல இதயங்களை தொட்டதால் இது சமூகத்தின் அடிப்படையில பல விருதுகளை இந்த அமைப்பும் வாங்கி இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நூலாசிரியர் தான் கமலேஷ் டி பட்டேல் என்று சொல்லக்கூடியவர். இணை நூலாசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோஷுவா பொல்லக். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர். விருது அப்படின்னாலே இசையமைப்பாளர் அப்படின்றதுல ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான ஒருத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய ஒரு வார்த்தை, அவர் விருது வாங்கின அந்த தருணத்துல வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை எல்லாருடைய இதயங்களையும் தொட்டது. எனக்கும் தொட்ட ஒரு வார்த்தை அது. சோ இசையமைப்பாளர்கள்ல பார்த்தோம்னா ஏஆர் ரகுமான். அவருடைய இசைகள் பெருமிதமான இசைகள் அவருடைய இறை அந்த ஒரு சிந்தனையில அதீத ஒரு சிந்தனையில உச்சத்தில் வெளிப்பாடாக வரும். சோ அதை பிறரால் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தனித்துவம் வாய்ந்ததுன்றது அவருடைய அடையாளம். அப்படிப்பட்ட ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் கூட அவருடைய இசையமைப்பு நிகழ்ச்சிகளில் பல இதில் இவரும் பங்கேற்பாளராக இருந்த ஒரு அமெரிக்காவை சார்ந்த ஒரு இணை ஆசிரியர். அவர் தான் ஜோஷுவா பொல்லக். ஏன் அப்படின்னா ஏஆர் இவங்க 2 பேருக்கு ஒரு தொடர்பை பார்க்கலாம். ஏன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் விருது வாங்கியல கூட ஆஸ்கார் என்ற உயரிய விருது வாங்குறப்ப எல்லா புகழும் இறைவனுக்கே. சோ அந்த ஒரு அடிப்படையில பார்த்தோம்னா இறைவனுக்கு அர்ப்பணிப்பு அப்படின்ற ஒரு உன்னத ஒரு வழியை பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். சோ அவரோட பல இசையமைப்பு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பாளராக இருந்தவர் அமெரிக்காவில். அவர் தான் இணை ஆசிரியர். சோ ஒரு வல்லுநர்கள் அவர்கள் வாழ்வியல் நெறிகள்ல அவங்க எவ்வளவு தூரத்துல இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் 3 மொத்தத்துல பார்த்தோம்னா 2018 ஆண்டு ஆசிரியரை பத்தி பார்த்தோம். இப்ப வெளியீட்டு வருடத்தை பார்த்தோம்னா 2018 ஆண்டு வெளியிடப்பட்டது. இது மொத்த பக்கங்கள் 215 பக்கங்கள் கொண்டது. 215 பக்கங்களும் 3 பகுதிகளை உள்ளடக்கியது. பகுதி 1 அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ், அதை பற்றின ஒரு தெளிவு. சோ ஆன்மீகத்தை நாடுபவரின் பயணம். அந்த முதல் பகுதியில ஒரு ஆன்மீகத்தை நாடுறவரோட பயணம் எப்படி இருக்க வேண்டும், அது போக ஆன்மீகத்துல தியானம் அப்படின்ற ஒரு அங்கம் இருக்கு. அந்த தியானத்தின் மூலம் பண்ணக்கூடிய ஆன்மீகத்துல தியானத்தை பத்தின தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதல். சோ அதுக்கு ஒரு மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், அது போக ஒரு யோக பிராணாகுதி என்ற தனி சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் இருக்கு தியானத்துல. அதை பத்தின ஒரு விளக்கம் இதை முதல் பகுதியில கூறியிருக்காங்க. பகுதி 2 அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி 2ல ஹார்ட்ஃபுல்னஸை எப்படி பயிற்சி செய்தல். ஸோ இந்த ஹார்ட்ஃபுல்னஸை பயிற்சி செய்வதற்கு 3 வழிமுறைகள் இருக்கு. காலை பண்ணக்கூடிய தியானம், மாலை நேரம் சுத்திகரிப்பு, இரவு நேர பிரார்த்தனை. ஸோ இந்த 3 பகுதிகளையும் இந்த முறைய பத்தி விளக்கத்தை 2வது பகுதியில தெளிவா கொடுத்திருக்காங்க. பகுதி 3 அப்படின்னு பார்த்தோம்னா குருவின் பங்கு ஆன்மீகத்துல. சோ அதை பத்தி 3வது பகுதியில கொடுத்திருக்காங்க. இப்படியே கொடுத்து அதோட முடிவுரை, அப்புறம் அவங்களுடைய அனுபவங்கள். சோ இந்த புத்தகம் இந்த வாரியா முடிவடைகிறது. இந்த புத்தகத்துல இந்த நூலாசிரியரை பத்தி நம்ம பார்த்தோம் சில விஷயங்கள். நூலாசிரியரையும் இணை நூலாசிரியரை பத்தி 2 பேரையும் சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகம் முழுவதும் நூலாசிரியர் இணை நூலாசிரியருக்கு ஒரு அழைப்பு கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இணை நூலாசிரியரோட எண்ணம், நம்மளை விட நூலாசிரியர் பல மடங்கு இதுல அனுபவம், 40 வருட அனுபவம் பெற்றவர். சோ தாஜி என்று அன்போடு அழைக்கக்கூடிய கமலேஷ் டி பட்டேல் அவர்கள் அப்ப 40 வருடங்கள் பயிற்சியில இருக்காங்க. அவரு தன்னுடைய மாணவ காலத்தில் மருந்தியல் படிப்பு படிச்சவர். அப்போ மருந்தியல் படிப்பு படிக்கிறப்போ அவர் இந்த தியானத்தை ஆரம்பிச்சிருக்காரு.
சோ அப்படி ஒரு மாணவரா இருக்கிறப்ப ஆரம்பிச்சு இப்ப உலக தலைமையிடத்துக்கு ஒரு இந்த அமைப்போட உலகத்துக்கே வந்து தியான வழிகாட்டியா இருக்கக்கூடியவர், 40 வருட அனுபவம் உள்ளவர். அவரு நம்மளை எழுத சொல்றாரே அப்படின்றது ஷோஷுவா புல்லக்கோட ஒரு கேள்விக்குறியா இருந்திருக்கு. அப்போ நீங்களே இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆனா சரி என்று ஒப்புதல் கொடுத்தாலும் அவர் நேர பார்க்கக்கூடிய பல தருணங்கள்ல அவங்களோட உரையாடல்களை பத்தின முழு விளக்கம் தான் 3 பகுதிகளா இருக்கு. கேள்வி பதிலா இருக்கிறது, அவங்களோட புரிதல்கள் எல்லாம் ஆராய்ச்சியா பண்ண சில விஷயங்களை அதுல கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப நீங்களே எழுதலாம்னு சொல்றப்போ ஷோஷுவா புல்லக் சொல்றப்போ இவர் சொல்லியிருக்கிறது 2 பேரும் சேர்ந்து எழுதலாம். அப்படி இது ஒரு கலந்துரையாடலா அனுபவத்தின் வாயிலாக வெளிப்பட்ட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் இந்த புத்தகத்தை. சோ இதன் வாயில பார்த்தோம்னா ஆசிரியர் வந்து இத பத்தி அது இதமா சொல்லிட்டே வர்றாங்க. தியானம் நிறைய இருக்கு. இப்ப உள்ள காலகட்டங்கள் எப்படி இருக்கு, இந்த புத்தகத்துடைய முன்னுரையில சொல்லையில இப்ப காலகட்டத்துல எல்லாருக்கும் தேவையானது ஒரு அமைதி, ஒரு மகிழ்ச்சியான நிலை. மனம் வந்து சஞ்சலமா இருக்கு, மன உளைச்சலோட இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லா வயதினர்லயும் எல்லா தரப்பினர்லயும் சமூகத்துல காண முடியுது, இயல்பா காண முடியுது. சோ அது ஏன் தொலைந்தது, அதை எப்படி மீட்டெடுக்கிறது, அதுக்குரிய நம்பிக்கையை எப்படி கொண்டு வர்றது, சோ இதுக்குரிய கருவிகள் என்ன, சோ இந்த மகிழ்ச்சியை எப்படி இரட்டிப்பாக்குறது, அது கூடவோ குறையவோ எல்லாரும் தேடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த மகிழ்ச்சிய எப்படி அதிகமா குறைதலா இருக்கிறவங்க அதிகப்படுத்திக்கலாம், அதிகமா இருக்கிறவங்க அதை இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும். சோ இந்த விதத்துல இதை ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன அதுக்குரிய எல்லா புத்தகங்களை வாசிச்சதுனால அதோட அறிவை பெற்றுக்கலாம். அதை பயன்படுத்தினது மூலம் வாழ்க்கையில அத நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றது மூலம்தான் அதோட முழு பயனை அடைய முடியும். சோ அந்த விதத்துல இந்த புத்தகங்கள் வந்து என்ன, இதற்குரிய காரணங்கள் என்ன, அந்த காரணங்களை களைவதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த வழிமுறைகளை எப்படி பின்பற்றலாம் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த பகுதிகள்ல கொண்டு போயிருக்காங்க. இப்போ முன்னுரையில ஆசிரியரோட முன்னுரை பார்த்தாச்சு. இணை ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா, இணை ஆசிரியர் இதை எப்படி நோக்கி அவரோட பார்வை, இந்த புத்தகத்தினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட ஆராய்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இந்த தியான முறைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை அதிகமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிறைய புத்தகங்களை படித்து அதுல தெளிவா எடுத்துக்கிறணும் அப்படின்னு நினைச்சு நிறைய காலங்கள் அதிலேயே பண்ணியிருக்காரு. சோ அப்ப பல புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம புத்திசம் சார்ந்தது, சூஃபிசம் சார்ந்தது, இந்த மாதிரியான இலக்கியங்கள், பல இலக்கியங்கள்ல புலமை பெற்றவராக இருந்திருக்காரு. அங்க ஒரு அறிவை தேடிக்கிட்டே இருந்திருக்காரு, ஆன்ம தேடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த பயணம் முடியல அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் அந்த மாதிரி பல மேதைகளோட அவங்களோட புத்தகங்களையும் எடுத்து பார்த்திருக்காரு. வாசிச்சு எல்லாம் பாக்குறப்பவும் ஒரு தேக்கம் இருந்திருக்கு, ஏதோ ஒரு நிறைவு கிடைக்காத ஒரு மனப்பான்மை. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துலயும் பிறருடைய கருத்துக்கள், அவங்களோட அனுபவங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா அதை கேட்பதனாலோ அது கிடைப்பதினாலோ ஒரு ஆளுமை கிடைக்காது. எப்பொழுது அது நம்முடையதாகிறதோ அப்போதான் அந்த ஆளுமை கிடைக்கும். சோ அப்ப அந்த ஆளுமையை வந்து நம்ம இதயம் சார்ந்து ஒரு தியானத்தை பண்றப்போ இதயத்தின் மூலம் அதை எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கறலாம், வெளிப்படுத்தலாம் அப்படின்றத இதயம் சார்ந்த இந்த ஒரு தியானத்தில் அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பலன்களின் வாயிலாக அதுக்கப்புறம் அவங்க ஒரு குருவை நாடுறாங்க. குருவோட வழிகாட்டுதலின் பேரில், கமலேஷ் டி பட்டேல் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த புத்தகத்தை இணைந்து எழுதியிருக்காங்க. சோ இப்ப காலம் கருதி இந்த முதல் பகுதியை மட்டும் இங்க கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துக்கலான்னு ஆர்வமா இருக்கு. சோ முதல் பகுதியை நம்ம சொன்னது மாதிரி இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து பற்றிய அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்மீகத்தை நாடுபவரோட பயணம் எப்படி இருக்கணும். ஆன்மீகம் அப்படின்னா பொதுப்படையா எல்லாருமே நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் ஆதாரமா இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள்,
வாழ்க்கையோட வெற்றியின் ரகசியமா இருக்கு. அதுல முதலாவதா இருக்கிறது அன்பு. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்ற தன்மை. அடுத்த குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பணிவு, இரக்கம், பரிவு. இந்த குணாதிசயங்கள் யாரெல்லாம் அனுபவிக்க முடியுதோ தன்னுடைய இதயத்தின் வாயிலாக தியானம் பண்றப்போ நம்ம மனது ஒரு சீராகுது. அந்த ஒழுங்குபட்ட மனதை வைத்து தியானம் பண்றப்ப இதயத்தில் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் கிடைக்கப்படுது. இந்த குணாதிசயங்களோட நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது சிறப்பா அமையுது. அது நம்மளுக்கு மன நிறைவை தருது, வெற்றியை தருது. சோ இந்த ஒரு நோக்கத்துல ஆன்மீகத்தை நாடுபவரோட பயணம் அப்படின்னு பார்த்தா பல விதத்துல பல பேர் ஆன்மீகத்தை பல வகைகள்ல அவரவர்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு பகுதி ஒன்னோட இந்த முதல் ஒரு கருத்துல அவரோட பலவிதமான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா இதை எப்படி கண்டெடுக்கிறது, இதயத்தை பயன்படுத்தி இந்த குணாதிசயங்களை எப்படி கண்டெடுக்கிறது, சோ இந்த குணாதிசயங்கள் மூலமாக ஆன்மீகத்துல உயர்நிலையை அடையிறதுக்குரிய வழிகள் என்ன அப்படின்ற நோக்கத்தை இதோட இணைத்து கூறியிருக்காங்க. சோ இதுல கூறிட்டே வரையில இந்த பகுதியில பார்த்தா ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல நம்ம மாற்றம் அப்படின்றது, தன்மை மாற்றம் அப்படின்றது நம்மளுடைய அமைதி பிறரை சார்ந்து இருக்கிறது. அவங்க மாறிட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும், அந்த விதத்திலேயே நோக்கங்கள் கண்ணோட்டங்கள் இருக்கு. பட் இந்த ஒரு நோக்கத்தை மாற்றி தன்னைத்தானே தன்னுடைய தன்மை மாற்றத்திற்கு அர்ப்பணித்தல் அப்படின்ற ஒரு அழகான தெளிவான வார்த்தையை கொடுத்திருக்காங்க. சோ இத பல நேரங்கள்ல பல இடங்கள்ல அனுபவப்படுத்துறதுக்கு மக்கள் வந்து தவற விட்டுற ஒரு விஷயம். இல்ல நம்மளை அறியாமலே நம்ம என்ன பண்றோம், மித்தவங்களை சரிப்படுத்துறதுக்குன்ற ஒரு பார்வையில இருக்கு. இந்த வழிகாட்டுதலின் பேர்ல இதயம் சார்ந்த தியானத்துல சோ எப்ப தன்மை மாற்றத்தை தனக்கு முதல்ல கொண்டு வந்து அதன் மூலம் பிறருக்கு உதவலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கொடுத்திருக்காங்க. அது ரொம்பவுமே மனதை தொட்ட ஒரு விஷயம். சோ அது அப்படியே வர்றப்போ அன்பு அப்படின்றது எல்லாத்துக்குமே, இப்ப நம்ம நிறைய குணாதிசயங்கள் பத்தி பார்த்தோம். இந்த ஒரு வகைப்பாட்டுல அன்புதான் அடித்தளம். சோ அந்த அன்பு எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு ஆணிவேரா இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அந்த அன்பு அப்படின்னு சொல்ல வரையில அன்புனா எப்படிப்பட்ட அன்பு? ஒரு தாயோட அன்பு. சோ அன்னையோட அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தை வந்து பள்ளியில வந்து ஏதாவது பண்ணாம இருக்கலாம், இல்ல வீட்டுல ஏதோ ஒரு தவறுதலா பண்ணிருக்கலாம், பல பேர் அவங்கள வந்து ஏதாவது சொல்லலாம். ஆனாலும் அந்த தாயோட உள்ளம் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கும், அன்போட அணுகி அந்த எல்லாத்தையுமே வந்து சரி பண்றதுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவியா அவங்க அன்பின் மூலமே எல்லாத்தையும் மாற்றுவாங்க. சோ அந்த மாதிரியான அன்பு அது எப்ப வீட்டுல ஒரு குழந்தைகிட்ட தாய்க்கும் குழந்தைக்கும் தன்னுடைய வீட்டில் கிடைக்கிறது எளிமை. இதே உணர்வு இதே அவர்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லயும், பணிபுரிகிற இடமா இருக்கலாம், இல்ல வேற பழகக்கூடிய வேற மனிதர் மட்டங்களா இருக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் எந்த பிரிவினையும் இல்லாமல் இதே உணர்வில் எல்லாரும் ஒரே ஒரு நம்ம மூலாதாரத்துல இருந்து பரம்பொருள்ல இருந்து வந்தவர்கள். சோ எப்ப வந்து அந்த உயரிய உணர்வு நிலை வருகிறதோ, இதயம் வந்து விரிவடையில, அன்பின் ஆழத்தில் போகல, சோ அந்த அனுபவத்தின் வாயிலாக இந்த குணாதிசயங்கள் வெளிப்பட வேறுபாடுகள் இன்றி எப்போ இதே ஒரு அன்பை பிறரிடமும் பார்க்க பழகுகிறோமோ அந்த இடத்துல சுமூகமான ஒரு சூழல் உருவாகிறது. அந்த இடம் வந்து அன்பால திருப்திகரமான ஒரு இடமாகுது. சோ இதயம் வந்து ஒரு திருப்தி அடைகிறதுக்குரிய ஒரு வழியா இந்த விதத்துல கொண்டு போகலாம் அப்படின்றத அதுல வந்து கருதுகோளா கொடுத்திருக்காங்க. சோ அது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். சோ இந்த பயணம் வந்து ஆன்மீக பயணம் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ஆன்மீகத்தை நாடுறவரோட சோ இதுக்காக நான் தனியா காட்டுக்கு போறேன், நான் அங்க போறேன், எதுவும் நம்ம இருக்கிற இடத்துலயே சோ அன்பை அதிகப்படுத்துறதுக்குரிய வழிகள் என்ன,
சோ அப்ப அதுக்குரிய முறையான தியானம், அந்த தியானம் எப்படி பண்றது, அது 2வது பகுதியில வருது. அதுக்கு தியானம் அப்படின்னா பலவிதமான தியானம், நம்ம அருள்மொழி அம்மா அவர்கள் கூறின மாதிரி பலவிதமான தியானங்கள் இருக்கிறது. இந்த தியானம் இதயம் சார்ந்த தியானம். இதயம் எதற்காக அப்படின்னா, அவங்க அறிவியல்லையும் சொல்லியிருக்காங்க, இதயம் வந்து நம்மளோட ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய இடம். சோ அங்க எண்ணங்கள் சிந்தனைகள் நன்றாக இருந்தா அது வந்து நம்ம உடல் முழுவதும் பரவேல அந்த நன்மைகள் எல்லாம் உடல் ரீதிக்கும் கிடைக்கிறது. சோ அந்த விதத்துல இதயத்தின் மூலம் வந்து மனதை வந்து தெளிவுபடுத்த முடியும் அப்படின்றத சார்ந்து இதயம் சார்ந்த தியானத்தை இங்க கொண்டு வர்றாங்க. சோ இந்த தியானம் அப்படின்றது வந்து ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா, இல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ச்சியா ஒரு செயலை செய்தால் கூட அதுல ஒரு தொய்வு வரும். அப்படி வந்து ஒரு தொய்வெல்லாம் வராம ஒரு இது பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு அது தனித்துவம் இருக்கணும். அந்த தனித்துவமா இந்த தியானத்துல யோக பிராணாகுதி, பிராணசக்தி, பிராணசிய பிராணா அப்படின்னு சொல்றோம், உயிரின் உயிர், அது வந்து பாய்ச்சப்படுது. சோ இந்த பயிற்றுனர்கள், அந்த பயிற்சியாளர்களுக்கு இது மாதிரி நிறைய பயிற்றுனர்கள் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு பயிற்றுனர்கள் வந்து பயிற்சியாளர்களுக்கு இந்த யோக பிராணாகுதியை செலுத்தி அதன் மூலம் தியானத்தை கொடுக்குறாங்க. இது தியானத்தோட சோ இந்த தியானம் வந்து ஒரு உயரிய நிலையை வந்து நம்மளோட உணர்வுறு நிலையை வந்து விரிவடைய செய்கிறது. அந்த உணர்வுறு நிலையில தான் பல நன்மைகள் கிடைக்குது. நம்ம சமூகத்தோட மாற்றமே தனி மனித மாற்றத்தின் மூலம். அந்த தனி மனித மாற்றத்தை கொண்டு வர்றதுக்குரிய ஒரு தியான முறை. சோ இந்த தியான முறை சக்தி வாய்ந்த ஒரு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்ம பயிற்சி கூடங்கள் பார்த்திருக்கோம். சோ வேதியியல், இயற்பியல் நிறைய பயிற்சி கூடங்கள் பார்ப்போம். அந்த பயிற்சி கூடங்கள்ல வந்து பார்த்தோம்னா, அந்த பயிற்சியாளர் இருப்பாங்க, பயிற்சிக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கும், பயிற்சியினுடைய விளைவுன்னு இருக்கும். சோ இது 3மே இங்க நம்ம தான். சோ 3ம் பயிற்சியாளர் நம்ம, பயிற்சிக்கு உட்படுத்துற பொருள் நம்ம இதை சார்ந்து ஒரு தியானம் பண்ணி அதுல என்னென்ன வருதுன்றத நம்ம அதோடைய விளைவுகளை பார்க்க போறோம். சோ எவ்வளவு நம்ம வந்து தரமான ஒரு தியானம் பண்றோமோ அந்த தரமான தியானத்துக்கு இந்த யோக பிராணாகுதி நம்மளுக்கு ஆக்க சக்தியா இருக்கு. சோ இப்படி ஒரு உயரிய சக்தியோட நம்ம இணையும் பொழுது நம்மளுடைய இதயம் எப்படி இருக்கணும்? சோ பல எண்ணங்களாலும் பதிவுகளாலும் இந்த இதயம் வந்து சூழ்ந்து அதனுடைய எண்ணத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறனால நம்ம ஒரு எளிமையை உணர முடியாம ஒரு நிலை வருது. சோ அந்த நிலையில தான் நம்ம குழப்பங்கள், தெளிவில்லாத ஒரு மனநிலை எல்லாம் வருது. சோ இத வந்து அடுத்த ஒரு இந்த முறையோட அடுத்த ஒரு அங்கமாக வந்து சுத்திகரிப்பு அப்படின்ற ஒரு பயிற்சியை வச்சு சொல்றாங்க. அந்த சுத்திகரிப்பு எப்படி பண்ணணும்? மாலை நேரத்துல பண்ணக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு. சோ நாமளே தயார்படுத்திக்கிறது. இந்த தரமான தியானம் வர்றதுக்கு சுத்திகரிப்பு முறை, எண்ணங்களாலும் செயல்களாலும் ஆன பதிவுகள் அனைத்தும் நம்ம பின்புறமாக புகையாக வெளியேறுகிறது. அந்த இடத்துல ஏற்படக்கூடிய வெற்றிடத்துல தெய்வீக புனித ஓட்டம் வந்து பாயிறதுனால சோ அந்த நம்மளோட எண்ண சக்தி வலுப்படுது. சோ இந்த ஒரு சுத்திகரிப்புன்ற ஒரு முறையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் கடைசியா பிரார்த்தனை அப்படின்றது, இறை பிரார்த்தனை எப்படி வந்து 4 வரி அதுல வந்து பிரார்த்தனைகளா இருக்கிறது. அந்த பிரார்த்தனையோட ஓ மாஸ்டர், மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாய் இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது, எங்களை அந்நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே அப்படின்றது இங்க வந்து அந்த நாங்கள் இது வந்து நம்மளுக்காக பண்றதுல அனைவருக்காகவும் பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனை. சோ பிரார்த்தனையோட எப்படி இணையதளோட நம்ம பிரார்த்தனையோட தியானம் ஆரம்பிச்சு பிரார்த்தனையோட அந்த நாளை முடிக்கிறது அப்படின்றது இந்த 24 மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு அடுத்த 23 மணி நேரத்தை வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நன்மை பயக்கக்கூடியதா கொண்டு போக முடியும், நம்மளுக்கும் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் நம்ம இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் அப்படின்ற ஒரு பெரிய குறிக்கோள்ல இந்த அமைப்பு, இந்த முறை வந்து இருக்கிறது. சோ இதுல வந்து இந்த 3 முறைகள் முக்கியமானது. இதுல இன்னும் ஒன்று கூடுதலா வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து தியானம் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட எல்லாராலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைகள்ல இருந்து முதியவர் வரையிலும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய அன்றாட காலகட்டத்துல எல்லாருமே நம்ம
பல விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு, பல நம்மளுக்கு ஒரு சக்திகள் தேவை இருக்கு. ஆனா தொய்வடைந்து ஒரு சோர்வான மனநிலையில இருக்கிற எந்த ஒரு நேரமா இருந்தாலும், எந்த ஒரு இடமா இருந்தாலும், ஒரு 5 நிமிடத்துல இந்த தளர்வு நிலை பயிற்சியை பண்றப்ப நம்மளுக்கு ஒரு புத்தாக்கம் கிடைக்குது. அதுக்கு பேரு ஓய்வு நிலை பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓய்வு நிலை பயிற்சி வந்து நம்ம கால் விரல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பூமி தாயினோட குணப்படுத்தும் சக்தி அப்படியே நம்ம கால்கள் வழியாக உச்சந்தலை வரையிலும் நம்மளுடைய கவனத்தை கொண்டு வந்து இறுதியாக இதயத்துல கொண்டு வந்து அந்த எண்ணத்தை நிறுத்துறோம். ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு வரையில அந்த ஓய்வு நிலை பயிற்சி பூமி தாயின் சக்தி வந்து அதன் மூலம் சென்று நம்மளுக்கு ஓய்வை தருவது மூலம் நம்மளோட கவனத்தையும் நம்ம இதயம் சார்ந்து கடைசியில் அங்க கொண்டு போய் அங்க உள்ள ஆழ்ந்த அமைதியிலையும் அன்பிலையும் திளைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த 3 முறைகள் மூலம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து சிறம்பட வாழ முடியும் அப்படின்றதுக்குரிய வழிகளை அப்படியே சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். சோ நம்மளே ஒரு பயிற்சி கூடமா இருக்கிறோம். ஸோ நம்மளுக்குள்ள தியானம் பண்ண பண்ண வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் வெளிப்படுத்தி அதன் மூலம் பல பலன்களை அடைய முடியும் அப்படின்றத முத்தாய்ப்பாக இறுதியா அந்த ஒரு நம்ம சொல்லக்கூடியது உயரிய ஒரு விருது அப்படின்னு சொல்லோம்னா கின்னஸ் ரெக்கார்ட் அப்படின்றது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து உலக யோகா தினம் தெரியும். அது நம்ம ஜூன்ல பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஒரு 2 வருடங்களாக போன வருஷத்துல இருந்து உலகத்திலேயே தியானத்துக்குன்னு ஒரு தினமும் அனுசரிச்சிருக்காங்க. உலக தியான தினம் வந்து டிசம்பர்ல வந்தது. ஸோ 6 மாசம் அந்த இடைவெளியில ஜூன்ல உலக யோகா தினம் இருக்கிற மாதிரி டிசம்பர்ல உலக தியான தினம். இந்த 2வது வருடமாக இந்த வருடம் இந்த உலக தியான தினத்துல எல்லாருமே பங்கேற்றாங்க. ஸோ இந்த இணையவழி பங்கேற்றல்ல அதிகமான பார்வையாளர்கள் கொண்டு அதிகமான பேர் கலந்துகிட்டதுனால இந்த வருடம் இந்த அமைப்பிற்கு ஹார்ட்ஃபுல்னஸ் உலக கின்னஸ் சாதனை அடைந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பல தருணங்கள்ல அருள்மொழி அம்மாவும் சரி, கணவர் அவர்களும் சரி, இதை பத்தி தியானத்தை பத்தி ஏதாவது ஒரு ஃபோரம்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றப்போ இந்த வருடம் அதுவும் இப்ப ஜனவரியில இருக்கும் இந்த ஒரு உலக கின்னஸ் சாதனை வந்ததுக்கு அப்புறம் இதை ஷேர் பண்றதுல இந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த புத்தகம் அதுக்குரிய எல்லா வழிமுறைகளும் இந்த புத்தகத்துல இருக்கு. ஸோ இதை வாசிக்கிறது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையை சிறம்பட வாழ்றதுக்குரிய அனைத்து கருவிகளும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி ஸோ இது பண்ணலான்னு மட்டும் சொல்லாம அதை எப்படி பண்ணணும்ன்ற ஒரு வழிகாட்டுதலும் அதுல இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி எல்லாரும் சிறப்பா வாழ்றதுக்கு இந்த இணையவழி வாயிலாக ஒரு வாய்ப்பு அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறப்பான உரையுமா. வேற ஏதாவது ஐயங்கள் ஏதாவது வினாக்கள் இருந்தா கேட்கலாம். எனக்கு ஒரு வினா சார், பேசலாமா? சரி, தொடர்ந்துட்டீங்க. கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம்னு சொல்லிருக்கேன். இந்த தியான முறைய நம்ம புத்தகத்தை வாசிச்சு புரிஞ்சுக்க முடியுமா, இல்ல இதுக்கு ஒரு பயிற்றுனருடைய ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படுமா?
அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த புத்தகம் அப்படின்றது நமக்குரிய தெளிவை கொடுக்கறதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்கு அப்படின்றத ஆரம்ப புரிதலுக்காக. இந்த புரிதல் நம்ம அனுபவத்தை பெறுவணும் அப்படின்னா இதுக்குரிய பயிற்சியாளர்கள் இருக்காங்க, எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் இதுக்குள்ளேயே ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய heartfulness.org அப்படின்னு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல போய் பார்த்தோம்னாலும் நம்மளுக்குரிய பயிற்றுனர்கள் நம்ம இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அருகாமையிலே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அவங்களுடைய அறிமுக தியானம் 3 நாட்கள் தொடர்ந்து 3 நாட்கள் எடுக்கணும். பயிற்சியாளர் மூலம் தான் அதை எடுக்க முடியும். அந்த 3 நாட்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு எப்ப டைம் நேரம் தோதா இருக்கும் அந்த டயத்தை அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு நம்ம ஒரு 3 நாட்கள் தொடர்ச்சியா எடுக்கணும். ஸோ 20 நிமிஷம் 30 நிமிஷம் நிமிடங்களுக்கு நம்ம 3 நாள் தொடர்ச்சியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4வது நாள்ல இருந்து நம்மளே தியானத்தை ஆரம்பிச்சுக்கலாம். தனி தியானம் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ பயிற்றுனர் வாயிலா. நன்றி நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். நாங்க பல்வேறு விதமான இந்த தியானத்தை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நம்ம தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தியான மையங்கள் ஒரு 6-7 கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்பதான் புதுசா ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதே ஒரு நிறுவனம், அது நம்மளோட இந்தியாவை சேர்ந்தவரும் அமெரிக்காவை சார்ந்தவரும் சேர்ந்து எழுதின ஒரு நூலாக இது இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புதிய செய்தியா இருக்கு. இணைய வழியில தான் இது தியானம் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டா கடைசியா பார்த்தோன்னா அன்பை நோக்கிய தியானம் இல்லையா? அது பாருங்க, என்கிட்ட நம்மளோட தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த தியானம், அன்பை அதிகரிக்கக்கூடிய தியானம், பிராணாயாமம் மூலமாக யோக பிராண மதியா அப்படின்லாம் நீங்க நிறைய இந்த தியானம் எதை நோக்கியது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க. பாரதியார் சொன்ன மாதிரி செய்கதவம் அன்பிற் சிறந்த தவம் இல்லைன்னு சொல்லுவார். இப்ப அந்த தியானம் கூட என்கிட்ட அன்பை நோக்கியதாக முழுவதுமே இருக்கிறதா நான் உணர்றேன். இந்த யோக பிரணா பதிங்கிறது கூட அந்த நிறுவனத்துக்கே ஒரு தனித்துவமானதாக இருக்குங்கிறது எங்களோட கருத்து. ரொம்ப சிறப்பான உரை, நேர்மறையான ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு உரையாக உங்களுடைய உரை இருந்தது. ஏன்னா தியானம் கற்றவர்கள் எதற்கும் அதிர மாட்டார்கள். அவருடைய சொல் கூட என்னன்னு கேட்டா நேர்மறையாகவே வந்து விழுந்துட்டே இருக்கும். அது கேட்கிறப்ப நமக்குமே ரொம்ப மகிழ்ச்சி நிறைப்பதாக அந்த உரை இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய உரை இருந்தது. நன்றி. இப்பொழுது இந்த நூல் கருத்துரை கூறுவதற்காக பேராசிரியர் கூறிய அந்த நூல் கருத்துரை குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் சார் அவர்களை அழைக்கிறோம். அருள்மொழி அம்மா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு உண்மையிலேயே இந்த கொண்டாட்ட நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் ஒரு சிந்திக்கவும் மனம் சுத்திகரிப்போடு செயல்படவும், ஆன்மீக சுத்திகரிப்பு என்பது ஒரு 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 விதமான கலை. அந்த கலை தியானத்தின் மூலமாக பெற முடியும் என்பதை மிக அழகாக ஒரு நூலினை வாசித்தல் வழியாக நமக்கு தந்திருக்கின்ற பேராசிரியர் சண்முகப்பிரியா அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமோந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுப்பிலே நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சேன், என்னது இன்னைக்கு ஆரம்பமே வேற மாதிரி போகுது, எங்க போவோம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அவரை பத்தி அவங்க 2 ஆசிரியர்கள், அதாவது கமலேஷ் பட்டேல் பத்தியும் ஜோஷ்வா பத்தியும் சொன்ன பொழுது செய்திகள் கொஞ்சம் அழுத்தமாகவும் உள்வாங்குவதற்கு சற்று சிரமமாகவும் இருந்த செய்தியாக இருந்தது. ஆனால் த ஆர்ட்ஃபுல்னஸ் வே அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஏஆர் ரஹ்மான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆத்ம சுத்தி அப்படி அது அவர் துவங்கின விதம் மிக அழகாக இருந்தது. இதய முறை பற்றிய தெளிவு என்பது பகுதி 1. பகுதி 2 இதயம் முழுமைக்கும் எப்படி பயிற்சி செய்வது, இதயத்தை சுத்திகரிக்க பயிற்சி செய்வது 2. 3 ஆன்மீக குரு என்று 3 தலைப்பிட்டு அந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்குது என்பதை சொல்லி, ஆன்மீக தெளிவு என்பதுல தியானம் பற்றிய தெளிவு, அந்த தெளிவுக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். அதாவது தியானம் எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அந்த தியானத்துக்கு தெளிவு வேணும்னா அதுக்கு ஒரு மனம் ஆன்மீகம் சார்ந்து அல்லது தெளிவு சார்ந்து இயங்க வேண்டும். அது ரொம்ப அழகா தெளிவுபடுத்துறாங்க. ஓரளவுக்கு இப்ப எனக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. சரி, இது உள்ள என்னதான் சொல்றாங்க பாப்போம்னா அப்புறம் தான் எழுதவே ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் சரி இன்னைக்கு அவங்க சொன்னதை அப்படியே சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா இதயம் முழுமைக்கும் எப்படி பயிற்சி செய்தல், இதயத்துக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அந்த ஏன்னா அது ரொம்ப ஒரு அழகான விளக்கம் சொன்னாங்க. இதயம் சுத்திகரிப்பான ஒரு இடம், அசுத்த ரத்தத்தை நல்ல ரத்தமாக மாற்றி சுத்திகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்துல
நல்லதெல்லாம் நினைத்ததெல்லாம் நல்லவையாக நடக்கும் என்பதற்காக இதய சுத்தி என்பதை வைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. அதுல காலை தியானம், மாலை நேர சுத்திகரிப்பு, இரவு பிரார்த்தனை, இந்த மூன்றும் தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாக்கா தியானம் நம்மை நோக்கி தானாக வந்துவிடும் என்று அவர் சொன்னது. 40 வருட அனுபவம் கொண்ட கமலேஷ் அவருடைய மாணாக்கராக இருந்த ஜோஷுவாவை எழுத சொன்ன செய்தி, அதற்கு அவர் இவர் ஏன் நம்ம எழுத சொல்றாரு, நாம இவரை எழுத சொல்லணும், அவரை எழுத சொல்லி இருவருமாக சேர்ந்து எழுதிய இந்த அற்புதமான ஒரு தியான நூல். அதுக்கு என்ன தேவை, ரொம்ப அழகா சொன்னாங்க. அமைதி, இதய அமைதி தேவை. இதய அமைதி வந்து விட்டால் மன மகிழ்ச்சி வரும். மன மகிழ்ச்சி வந்தால் தேவை என்பது இல்லாமை போகும். தேவை இல்லை என்றால் மன சஞ்சலம் இருக்காது. அங்கதான் ஒண்ணு முடிச்சாங்க. இப்ப மனசஞ்சலம், எல்லாரும் மனசஞ்சலம் இல்லாதனே இல்லை. எடுத்த எடுப்புல எனக்கு ரொம்ப நான் மனசஞ்சலமா இருக்கிறேன், ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை எங்க பார்த்தாலும் பரவி கிடக்கு. அதை ரொம்ப அழகா அவங்க எடுத்துக்கிட்டு, அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி எடுத்துக்கிட்டு, மனசஞ்சலம் இல்லாமல் இருப்பதற்கு இதய சுத்திகரிப்பு தேவை. இதய சுத்திகரிப்பு எப்படி கிடைக்கும்னா அது யோகத்தின் வழியாக கிடைக்கும், தியானத்தின் வழியாக கிடைக்கும். அந்த ரெண்டையும் சொல்லி ரொம்ப அழகா முடிச்சாங்க. அதாவது இன்னொரு செய்தி சொன்னாங்க, மகிழ்ச்சியை எது கொண்டு வரும், எப்படி கொண்டு வருவது என்பதற்கு ஆராய்ச்சி செய்து அவர்கள் தந்த ஒரு விடைதான் மன சஞ்சலத்தை போக்குகின்ற இதய சுத்திகரிப்புன்னு சொல்லி முடிச்சாங்க. அதுக்கு பிறகு அதற்கான காரணங்கள் என்ன என்று யோசிச்ச பொழுது அமைதியை எப்படி பெறுவது, அதுக்கு என்ன செய்யறார் ஆசிரியர் என்ற கருத்தை சொல்லி, புத்தகம் சார்ந்த கருத்துக்களை படித்து மன அமைதியை பெறலாம், அல்லது ஆன்மீக குரு அவர்கள் தந்திருக்கின்ற சித்தாந்த கருத்துக்களை உள்வாங்கி நாம் மன அமைதி பெறலாம் என்பதும், ஒரு தேக்கம் இருக்காத நிலை ஏற்படுகின்ற நிலையில் நல்ல நினைவு தன்மை இருக்கின்ற மனத்தில், அதாவது பிறருடைய கருத்துக்கள் அதனை எப்படி வெளிப்படுத்துவது, இதயம் சார்ந்த தியானம் வழி அதனை எப்படி அடைய முடியும் என்கின்ற கருதுகோளை எல்லாம் வழி வழியா அடிக்கிட்டு வந்தாங்க. இப்ப இதயம் சார்ந்து இயங்கி எப்படி ஒரு ஆன்மீகத்தை, அல்லது ஆன்மீகம் சொல்றதை விட அமைதியை, மன அமைதியை அடைய முடியும் என்பதற்கு இந்த நூல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதற்கு பல மேற்கோள்கள் எடுத்து சொன்னாங்க. முதல் பகுதி ஆர்ட்ஃபுல்னஸ், ஆன்மீகத்தை யாரெல்லாம் நாடுகிறார்களோ அவருடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 5 சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகான 5 கருத்துக்கள் உண்டு. அன்பு, பணிவு, இரக்கம், பரிவு, இந்த குணாதிசயங்கள் 5 இருந்ததுன்னா யாராலெல்லாம் மனசஞ்சலம் பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதை தவிர்த்து விட்டு அமைதியை ஏற்க முடியும், அவர்கள் வெற்றி அடைய முடியும் என்பதும், இதயத்தின் வழி வெற்றி பெறுகிறது, இதயத்தை பயன்படுத்தி எப்படி அதை அடைவது, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. தாயிடமிருந்து குழந்தைக்கு கிடைக்கின்ற அன்பு மாதிரி இதயத்தின் வழியாக நமக்கு கிடைக்கின்ற அந்த மன சஞ்சலம் போக்குகின்ற அன்பு எவ்வளவு ஒரு பெரிய உயரிய செய்தி. அதுக்கு குரு ஒரு துணையாக இருப்பார் என்பதும், இதே உணர்வு எல்லா இடத்திலும் வெளிப்பட வேண்டும். எல்லா இடமும் சொன்னா நம்ம உடம்பே ஒரு ஒரு அவங்க சொன்னது யோக தியான பண்டம் தான் இது. இந்த உடம்புக்குள்ளாலே இது ஒரு நிலை, இதுக்குள்ளாலே எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதும், அன்பின் ஆனந்தம் வெளிப்படுவது, அந்த வெளிப்படுத்த வைப்பது அந்த அன்பு அடிப்படை காரணமாக இருப்பது, திருப்தியான ஒரு தியானமாக இருப்பது, ஆன்மீக பயணம் எப்படி இருக்க வேண்டும், அது இருக்கின்ற இடத்திலே அன்பு எப்படி உயர்த்தப்பட வேண்டும், அன்பு உயர உயர தியானம் எப்படி சிறக்கும், அது இதயம் சார்ந்து எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த நூல் தந்திருக்கிறது என்ற செய்தியை சொல்லி, யோக பிரணாகுதி, சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன், யோக பிரணாகுதி என்கின்ற ஒரு சக்தி, அந்த பிராண சக்தி உயிரின் உயிரேன்னு சொல்றோம்ல, அந்த உயிரின் உயிராக இருப்பது, தனிமனித மாற்றத்தை கொண்டு வருவது. ஒரு தனி மனிதனால் மட்டுமே மாற்றம் கொண்டு வர முடியும். அதற்கு தியான பயிற்சி தேவை, பயிற்சியாளர் தேவை, அதனுடைய விளைவு தேவை. அந்த விளைவு எதுவாக இருக்கும் என்றால் மன அமைதி. இதுக்கு அழகா சொன்னாங்க, சுத்திகரிப்பு மாலை நேரத்திலையும் பிரார்த்தனை இரவு நேரத்திலையும், அதுக்கு மேல ஒண்ணு ஓய்வு நிலை பயிற்சி, பிரார்த்தனை முடிச்சதுக்கு அப்புறமும் ஓய்வு நிலை பயிற்சி ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, உலக யோக தினம் பற்றியும், தியான தினம் டிசம்பர்லயும், யோக தினம் ஜூன்லயும் வருது, அதுல அவங்க கின்னஸ் புத்தக சாதனை படைச்சிருக்கிறாங்க செய்யலாம் சொல்லி ஒரு புத்தகம் தத்துவம் சார்ந்து, இந்த புத்தகத்தை அப்படியே என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் வாங்கி பார்த்துட்டு வச்சுட்டு போயிருப்பேன், ஏன்னா ஒண்ணும் புரியாது. ஆனா இன்னைக்கு சண்முகப்பிரியா மேடம் ரொம்ப அழகா அதை எடுத்து விளக்கி என்னென்ன இருக்குது உள்ளால அதை ரொம்ப பொதுமைப்படுத்தி மனம் கொள்ளுமாறு அந்த ஒரு நூலினை வாசிக்க தூண்டியமைக்காக அவருக்கு மீண்டும் ஒரு பாராட்டு தெரிவித்து, உண்மையிலேயே
வருடம் துவங்கிய நல்ல காலகட்டத்தில், அதுவும் தமிழர் திருநாள் தொடங்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அழகான ஒரு சித்தாந்த தத்துவார்த்த செய்திகளை எல்லாம் கேட்கின்ற வாய்ப்பு தந்த ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி, அதனுடைய பேராசிரியர் அம்மா அருள்மொழி அவர்கள், அதை சார்ந்திருக்கின்ற அத்துணை பேராசிரியர் பெருமக்கள், குறிப்பாக முதல்வர் அசோகன் ஐயா, தாராளர் ஐயா, இன்னும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மேஜர் இளங்கோ, ஆறுமுகசாமி ஐயா, பேராசிரியர் சிவஞானம், கவிஞர் கோவிந்தராசு, மலேசியா குணசீலன் சுப்பிரமணியம் ஐயா, TN ராமசாமி ஐயா, இன்னும் இத்துணை பேரும் இதில் இணைந்து கிட்டத்தட்ட 262வது வாரமாக இதை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை அது இன்னும் சிறப்பு பெற வேண்டும். இந்த ஆண்டு முதல் இன்னும் பல நல்ல நல்ல நூல்களை வாசிக்கின்றவர்களை அவர்கள் வாசிப்பை நமக்கு நேசிக்க தர வேண்டும், அதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, நல்ல ஒரு தத்துவ கருத்துக்களை மனம் கொள்ள செய்ய வைத்தமைக்காக சண்முக பிரியா மேடத்துக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி ஒட்டுமொத்தமான இந்த நிகழ்வுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றி சார். சிறந்த முனைவர் அவருக்கு நன்றி. நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியை வழங்குவதற்கு எங்கள் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சிவஞானம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 262. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே பூனே சிம்பயாசிஸ் சர்வதேச பல்கலைக்கழகம் சிம்பியாசிஸ் மேலாண்மை ஆய்வு மையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் சண்முக பிரியா அவர்கள் தாஜி எழுதிய த ஆர்ட்ஃபுல்னஸ் வே என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். சிறந்த புத்தகத்திற்கான விருது பெற்ற பணுவல், ஆராய்ச்சி நோக்கில் எழுதப்பட்ட சிறந்த வழிகாட்டி நூல், நூலாசிரியர் பற்றிய குறிப்பினையும் இணையாசிரியர் பற்றிய குறிப்பினையும் எடுத்துரைத்தமை, கமலேஷ் டி பட்டேல் உலக அமைதிக்கான விருது பெற்றவராக கருதியமை, 215 பக்கங்களை கொண்டு 3 பிரிவுகளில் 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஆன்மீகத்தை நாடுவோரின் பயன், தியானம் பற்றிய தெளிவான அறிவு, காலை மாலை இரவு நேர தியான முறைகள், ஆன்மீகத்தில் குருவின் பங்கு என்னும் பொன்மையில் எழுதப்பட்டமை, கமலேஷ் டி பட்டேலின் 40 ஆண்டுகால தியான அனுபவம், ஜோஸ்வா கமலேஷ் டி பட்டேலின் அனுபவ பகிர்வின் உள்ளடக்கமாக இந்நூலை கருதியமை, மகிழ்ச்சிக்கான தேடல் பயணத்தின் விளைவாக இந்நூலை இனங்காட்டியமை, ஆளுமையை வளர்த்து கொள்ள தியானம் அவசியம் என்றமை, ஆன்மீக தேடலின் வெற்றியாக அன்பு, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, இரக்கம், பரிவு போன்ற குணங்களை காட்டியமை, தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முயல வேண்டும், இதயம் திருப்தி அடைவதற்கு அன்பே அடித்தளம் என்றமை, முறையான தியானம், எண்ணங்கள், சிந்தனைகள், யோக பிரணாபதி போன்ற தியான முறைகளை எடுத்து கூறியமை, பயிற்சியாளர், உட்படுத்தும் பொருள், பயன் என்னும் 3 நிலைகளில் செயலாற்றும் தன்மை, எண்ண சக்தியை வலுப்படுத்த சுத்திகரிப்பு முறையினை கூறியமை, பிரார்த்தனையில் தொடங்கி தியானத்தில் முடியும் பாங்கினை குறித்து எடுத்து கூறியமை, ஓய்வு நிலை பயிற்சி பற்றி கூறியமை, உலக தியான தினம் பற்றி எடுத்துரைத்தமை, இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை பாங்குற எடுத்து கூறி நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்திறத்திற்கு நன்றி அம்மா. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிக்கும் நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவரன் ஜெகதீசன், திரு சமுத்திரபாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.